அனைவருக்கும் வணக்கம். கோட்டக் A11 ட்ரீம் டிஃபரண்ட் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்றது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டு எஃப்டியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய செக்யூரிட்டி கிரெடிட் கார்டா இருக்கிறதுனால இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஜாயினிங் ஃபீயா பே பண்ண தேவையில்ல. ஆனா மினிமம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையாச்சும் பிக்ஸட் டெபாசிட்டா நீங்க டெபாசிட் பண்ணி ஆகணும். நீங்க அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 90% உங்களுக்கே கிரெடிட் லிமிட்டா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இது ரூபே அண்ட் விசா டைப் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்க ரூபே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துல 72,000க்கு அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்சன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சரை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஒரு வருஷத்துல 36,000 ரூபாய்க்கு தான் டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 250 ரூபாய் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒருவேளை விசா வேரியண்ட்டை சூஸ் பண்ணி அந்த கார்டு மூலமா ஒரு வருஷத்துக்குள்ள 72,000க்கு அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்சன் பண்ணீங்க அப்படின்னா 750 ரூபாய் கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க 3 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க கிளைம் பண்றது மூலமா நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டேட்மெண்ட்ல இதை உங்களால லெஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்றப்போ நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 4 ரிவார்ட் பாயிண்ட உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்சன் அப்பவும் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரிவார்ட் பாயிண்ட உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட எஜுகேஷன், வேலட் லோடிங், ஃபியூயல் டிரான்சாக்சன், ரெண்டல் டிரான்சாக்சன், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ், ஆன்லைன் ஸ்கில் பேஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்சன் அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த கேட்டகரியில நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எதையுமே மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ல கணக்குல சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு பில்லிங் சைக்கிள்ல 35,000 ரூபாய் வரைக்கும் யூட்டிலிட்டி டிரான்சாக்சன் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. 35,000 ரூபாயை தாண்டி நீங்க யூட்டிலிட்டிஸ்ல எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாலும் அப்போ உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம யூட்டிலிட்டி டிரான்சாக்சன்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எந்த அமௌண்ட்டையுமே மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டோட கணக்குல சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 20 பைசா அப்படிங்கிற ரேட்ல உங்களால அதை ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் 2000 ரிவார்ட் பாயிண்ட் ஆச்சா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது ஏடிஎம் வித்ராவல் சார்ஜஸோட சேர்த்து நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ண டேட்ல இருந்து அதை திரும்ப பே பண்ற வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஆனா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் வித்ராவலுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ணிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 48 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டா ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டா ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க அப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 100 ரூபாய்க்கும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் போட மாட்டாங்க. 100 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணாம இருக்கும்போது லேட் ஃபீயா 500 ரூபாயை சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்குமே இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 3.5%. அதாவது வருஷத்துக்கு 42%. நான் முன்னாலேயே சொல்லியிருந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஏடிஎம்லயே அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்குமே பிளாட்டா 100 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூயல் ஸ்டேஷன்ல டிரான்சாக்சன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்சன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் சார்ஜஸா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க சிங்கிள் டிரான்சாக்சன்லயே 500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான ஃபியூல் சார்ஜஸ் உங்களுக்கு பிடிச்சாலும் அதை உங்களுக்கே திரும்ப ரீஃபண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 3500 ரூபாய் வரைக்கும் ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணக்கூடிய எல்லா ரெண்டல் டிரான்சாக்ஷனுக்குமே நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள்ல 35000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதுவே ஒரே பில்லிங் சைக்கிள்ல 35000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க யூட்டிலிட்டி டிரான்சாக்ஷனா பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஸ்கில் பேஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள்ல 10000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 10000க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க இந்த கேட்டகரியில ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்றப்போ ஃபியூயல் சார்ஜஸ் ஆட் ஆகும். அதோட சேர்த்து ஒரு பில்லிங் சைக்கிள்ல 25000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம ஃபியூயல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரே பில்லிங் சைக்கிள்ல 25000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஃபியூயல் டிரான்சாக்ஷனா பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூயல் டிரான்சாக்ஷன் ஃபீயா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. வேலட் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள்ல 10000 ரூபாய் வரைக்கும் நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம வேலட்ல லோட் பண்ணிக்க முடியும். அதுவே 10000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஒரே பில்லிங் சைக்கிள்ல வேலட்ல லோட் பண்ணும்போது நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கே ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களோட வயசு 18ல இருந்து 75க்குள்ள இருக்கணும். இது எல்லாத்த விட மெயினா மினிமம் 10000 ரூபாய்க்காச்சும் நீங்க எஃப்டில டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். 10000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 20 லட்சம் ரூபாய் வரைக்குமே நீங்க எஃப்டில டெபாசிட் பண்றது மூலமா கிரெடிட் லிமிட்டா 9000 ரூபாயில இருந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம காசை எஃப்டி பண்ணி அதை நமக்கே கிரெடிட் லிமிட்டா கொடுக்கறதுனால நமக்கு என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா இது உங்ககிட்ட கிரெடிட் ஹிஸ்டரியே இல்ல. கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்குதுன்னா கூட அந்த கிரெடிட் ஹிஸ்டரியை கிரியேட் பண்றதுக்கும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுல பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. அதோட மட்டும் இல்லாம மினிமம் எஃப்டி அமௌண்ட்டுமே 10000 ரூபாயா இருக்கிறதுனால காசு இல்லாம தானே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்திருக்கோம். எங்க கிட்ட 10000 ரூபாய் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை தான் எனக்கு கொடுக்குது. இதை விட கம்மியான எஃப்டிக்கு அதிகமான பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சில கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்கும்போது உங்ககிட்ட ஆல்ரெடி 811ஓட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. நீங்க அதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு கோட்டாக் பேங்க்லயே ஒரு கிரெடிட் கார்டு தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதை வாங்கலாம். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் சரி கரெக்டான டைம்ல பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்து எழுதி வாங்கிடுவான். உஷாரா இருந்துக்கோங்க. வர்த்தா.